தங்கமயில் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டே இருக்காங்க. எப்படியாவது நம்ம வந்து மீனா கிட்ட பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க. மீனாவும் வராங்க. 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மீனா. மாமா ஒரு பொண்ணு கூட போனார் தெரியுமா? அவர் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தார் தெரியுமா? அந்த பொண்ணு மாமாவோட தோளில் கை போட்டுக்கிட்டு போச்சு பைக்கில். பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது மீனா. மாமா எப்படி இப்படி மாறினார் எனக்கு தெரியல. அந்த பொண்ணு யாருன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு தங்கமயில் ரொம்ப வருத்தமாக சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டோன்னே மீனா யோசிக்கிறாங்க. ஓ, அந்த பொண்ணு அஞ்சலி தானோ அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க அக்கா, நீங்கள் எல்லாமே தப்பாக யோசிக்காதீங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. மாமாவுக்கு தெரிஞ்ச பொண்ணாக இருக்கலாம், அதனால் அவர் போயிருக்கலாம். வேற எந்த காரணமும் கிடையாது. சரியா? நீங்கள் அவரை பற்றி தப்பாக எதுவுமே புரிஞ்சிக்காதீங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இல்லை மீனா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது மீனா. என்னால் தாங்கிக்கவே முடியல. நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை தெரியுமா? அவரையே நினச்சிட்டு இருந்தேன். யாராக இருக்கும் அந்த பொண்ணு கூட இவர் ஏன் போகிறாரு பைக்கில்? அந்த பொண்ணு எதுக்கு மாமா தோளில் கை போட்டுட்டு போகுது? அவர் முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை நான் பார்த்தேன் மீனா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு தங்கமயில் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க சரியா? எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். மாமா அந்த அளவுக்கு உடனே இன்னொரு பொண்ணுன்னு போக மாட்டார். நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. என் கவலை என் மனசுக்குள்ளே இருக்க தான் செய்யுது. சரி, எனக்கு டைம் ஆகுது, வேலைக்கு நான் போகிறேன் அப்படின்னு தங்கமயில் அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. மீனா யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்காங்க. பின்னாடி தோளில் கை வச்சோடனே மீனா அப்படியே பயந்து திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா செந்தில். சொல்லாமல் கொல்லாமல் தோளில் கை வைக்கிறீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ஏய், என்னடி சாதாரணமாக தானே வச்சேன், நீ ஏன்டி இப்படி பார்க்குற அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஆமாம், நீங்கள் என்ன இங்கே? இல்லை, டைம் ஆகுது, நான் அதான் இங்கே வந்துட்டேன். ஆமாம், நீ ஏன் இன்னும் போகலை? முன்னாடியே வந்தியே. என்னங்க, பஸ் எதுவுமே கிடைக்கல. சரி, ஆட்டோவில் போக வேண்டியது தானே அப்படி செந்தில் கேட்குறாரு. எனக்கு ஆட்டோவும் கிடைக்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், எனக்கு ஒரு சந்தேகம். நான் வந்து உங்ககிட்ட பேசலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க மீனா. ஏய், என்னடி திடீர்னு இப்படிலாம் கேட்குற அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. இல்லை, ஒரு நாள் பேசல, 2 நாள் பேசல, ஒரு 3 நாள் நான் பேசலைன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. 2 நாள் பேசலைன்னா ரொம்ப வருத்தப்படுவேன். 3வது நாள் ஏன் பேசலன்னு ஏக்கமா அப்படியே உன்னையே பார்ப்பேன் அப்படின்னு செந்தில் சொல்றாரு. வாய மூடுங்க, இந்த ஆம்பளைங்களே இப்படிதான். இந்த ஆம்பளைங்க எல்லாருமே அப்படிதான். நான் இருக்க வரைக்கும் அப்படி, நான் இல்லைன்னா இன்னொரு பொண்ணை பார்த்துட்டு போயிடுவீங்க. அப்படி தானே அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஏய், என்னடி பெரிய பெரிய விஷயம்லாம் பேசிட்டு இருக்க? உனக்கு என்ன ஆச்சு மீனா? நல்லா தானே இருக்க அப்படின்னு கேட்குறாரு. ஆமா, உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தானே. பொண்டாட்டி இருக்க வரைக்கும் பொண்டாட்டிக்கிட்ட பேசுறது, அப்படி பொண்டாட்டி இல்லைன்னா இன்னொரு பொண்ணை பார்த்துட்டு போயிட வேண்டியது. எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மீனா, என்ன நடந்தது மீனா? எதுக்காக நீ என்னை இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு வேலை இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே மீனா போகிறாங்க. என்ன இவ இப்படி பேசுகிறா? ஒன்றுமே புரியலையே, திடீர்னு என்கிட்ட பேச மாட்டீங்களான்னு கேட்குறா, இன்னொரு பொம்பளையை பார்த்துட்டு போயிடுவேன்னு சொல்கிறா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் குழப்பமாக இருக்காரு. மீனா யோசிக்கிறாங்க. நம்ம போயிட்டு மாமா கிட்ட கண்டிப்பாக கேட்கணும். எதுக்காக இப்படி பண்ணுறாரு? அஞ்சலி கூட போகிறது எல்லாமே ஓகே தான். ஆனால் இவ்வளோ நெருக்கமாக இருக்கக்கூடாதுல்ல. அது என்ன, அது தோளில் கை போட்டுக்கிட்டு ஜாலியாக போகிறது, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் நம்ம இதை இப்படியே வளர விடக்கூடாது. கண்டிப்பாக அக்காவோட வாழ்க்கையை காப்பாற்றணும். ஏன்னா அவங்க தப்பு பண்ணியிருக்கலாம், அதுக்காக தண்டனை இவ்வளோ பெருசு கொடுக்கக்கூடாது. அவங்க வயிற்றுல குழந்தை வேற இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம கண்டிப்பாக தங்கமயில் அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவங்களையும் மாமாவையும் சேர்த்து வைக்கிறதுக்கு நாம் ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். என்னதான் இருந்தாலும் அவங்க தப்பு அவங்க உணர்ந்துட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மீனா யோசிக்கிறாங்க. எப்படியாவது மாமாவை பார்த்து பேசணும். கண்டிப்பாக இவங்ககிட்ட ரொம்ப நெருங்க விடக்கூடாது. அஞ்சலி மாமா 2 பேரும் அதிகமாக பேச விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா யோசிச்சுட்டே போகிறாங்க. தங்கமயில அழுதுகிட்டே போகிறாங்க. மாமா எதுக்காக இப்படி ஆயிட்டாரு? ஓ, அப்போ அந்த அஞ்சலி பொண்ணு கூட தான் அவர் பேசிகிட்டு இருக்காரு நைட்டெல்லாம் போல இருக்கு. நல்லா ஜாலியாக போயிட்டுருக்காரு. அதனால தான் அவருக்கு என்னை பார்த்தாலே பிடிக்கல. அவ்வளோ மட்டமாக பேசியிருக்காரு. உன் வயிற்றில் வளர குழந்தைக்கு நான் அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போ இவருக்கு அஞ்சலியை பிடிச்சிருக்கு. சரி, யார் கூட வேணால் வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டு போகிறாங்க. அது 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, இந்த இந்த கடை ஓகேவா உனக்கு அப்படின்னு கதிர் கேட்குறாரு. ஏன், என்ன நல்லா தானே இருக்குது, சின்ன கடையாக இருந்தாலும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜி அந்த டீயை வாங்கி குடிக்கிறாங்க. ராஜி, குட்டி கடை தான், ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓகே ஓகே அப்படின்னு குடிச்சிட்டே இருக்காங்க. ஆமாம், என்ன நீ இப்படி இருக்க? நீ கிளாஸ் தானே போகிற, ஏதோ 10 வீட்டுக்கு போய் வேலை பார்த்துட்டு வர மாதிரி இருக்குது, இவ்வளோ டயர்டாக இருக்க அப்படின்னு கதிர் கேட்குறாரு. இங்கே பாரு கதிர், 10 வீடு வேலை கூட பண்ணிடலாம், ஆனால் படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதோ நீ 1,00,000 ரூபா கட்டிட்ட, அதனால் நான் படிக்கிறேன் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே கதிருக்கு கோவமாக வருது. அப்போது உனக்கு ஆசை இல்லை படிக்கணும்னு சொல்லிட்டு, நான் பணம் கட்டிட்டேன்னு சொல்லிட்டு தான் நீ படிக்கிறியா அப்படின்னு கதிர் கேட்குறாரு. இல்லை கதிர், ஆனால் ரொம்ப கஷ்டமாக தான் கதிர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, நல்லா தெரிஞ்சுக்கோ, எனக்காக ஒன்றா நீ படிக்க தேவையில்லை, உனக்கு வேணும்னா நீ படி அப்படின்னு சொல்கிறாரு. என்ன கதிர் இப்படி பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், உன்னோட கனவு தானே ஐபிஎஸ் ஆகணும்னு சொல்லிட்டு,
நான் வந்து பணம் கட்டினதுக்காக நீ படிக்கணுமா என்ன? அப்படிலாம் நீ படிக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, நான் போகிறேன் இங்கேருந்து, சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. எதுக்கு போகிற? இரு, நானே உன்னை வண்டியில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு கதிர் சொல்கிறார். வேண்டாம் வேண்டாம், நானே போய்ப்பேன், நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை, நானே போய்ப்பேன் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. ஏன் ராஜி இப்படி பண்ணிட்டு இருக்க, அடம் பிடிக்கிற அப்படின்னு கதிர் கேட்குறாரு. இங்கே பாரு, என்னை பார்த்தாலே உனக்கு கடுப்பாக இருக்குல்ல, யாரையும் கடுப்பேற்றணும்னு நான் நினைக்கல, நான் போகிறேன், எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜி அப்படியே போகிறாங்க. கதிர் அப்படியே பார்க்குறாரு. வீட்டுக்கு ராஜி போகிறாங்க. போனோடனே கதிரும் போகிறாரு. போயிட்டு 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், எதுக்கு ராஜி இப்படி பண்ணிகிட்டு இருக்க நீ, உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே ஃபோன் வருது. கதிர்க்கு அட்டன் பண்ணி பேசுகிறாரு. இன்றைக்கி நான் டியூட்டிக்கு வரல, நீயே போ அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு ஃபோனை வைக்கிறாரு. எதுக்காக நீ டியூட்டிக்கு போகல அப்படின்னு ராஜி கேட்குறாங்க. ஆமாம், நாளைக்கு நமக்கு கிளாஸ்க்கு போகணும்ல, காலையில் போகணும், ஓடணும். ஆனால் உனக்கு எதுவுமே மைண்டில் கிடையாது, நீ ஐபிஎஸ் ஆகணுன்ற எண்ணம் உனக்கு சுத்தமாக கிடையாது. அப்படி இருந்தால் உன் வேலையை நீயே பார்ப்ப, நீ தான் உன் வேலையை பார்க்க மாட்டல்ல, எல்லாமே நான் தானே பார்க்கணும். அதனால் நாளைக்கு காலைல சீக்கிரம் எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு ஒரு ஐபிஎஸ் ஆகணும்னா காலைல எழுந்து ஓடணும், நான் உன்னை அப்படியே தட்டி தட்டி ஓடு 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 நான் சொல்லிகிட்டே இருக்கணும். ஏன்னா நீயே பண்ண மாட்டேன், ஏன்னா உனக்கு தான் அந்த எண்ணம் இல்லைல்ல, யாராவது சொன்னால் பண்ணுவேன், அவ்வளோதானே. உனக்கு ஐபிஎஸ் ஆகணும்னா நீ தான் பண்ணணும், ஆனால் அப்படிலாம் இல்லை, நான் தான் உன்னை எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. ராஜி எல்லாத்தையுமே கேட்டுக்கிறாங்க, அமைதியாக இருக்காங்க, எதுவுமே பேசவே இல்லை. அப்படியே படுத்து தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில் சீக்கிரமாக எழுந்து அவங்க எப்பவும் போல் அந்த ஓடுறதுக்காக போகிறாங்க. அப்படியே கதிர் எழுந்து வராரு. எங்கே ராஜியை காணோம், ராஜியை காணோம் அப்படி தேடிட்டு வராரு. அங்கேருந்து அப்பத்தா வராங்க. எங்கே ராஜி எங்கே அப்படின்னு கேட்குறாரு. என்னப்பா, நீ ராஜி கூட போகலையா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையே, நான் போகலையே, நான் படுத்து தூங்கி இப்போ தான் வரேன் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. ராஜி காலையே எழுந்து 4:30 மணிக்கு நான் எழுந்தேன்ப்பா, அப்போ ராஜியை பார்த்தேன். என்னம்மா இவ்வளோ சீக்கிரம் எழுந்துட்டேன்னு கேட்டேன். நான் வந்துட்டு ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் போகிறாரு. ராஜி நல்லா ஓடுறாங்க. ஓடிட்டு அப்படியே மூச்சு வாங்க அப்படியே நிற்கிறாங்க. நின்ன உடனே அப்படியே கதிர் பார்க்குறாரு. பார்த்துட்டு, என்ன ராஜி காலைல சீக்கிரமாக எழுந்து ஓட வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், என்னோட இதுவை நான் தானே பார்த்துக்கணும், எனக்கு யார் பாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், கரெக்டு தான், என்னதான் இருந்தாலும் சரி டைம் கொடு, நான் செட் பண்ணுறேன், நீ ஓடு அப்படின்னு சொல்கிறார். வேண்டாம் வேண்டாம், நான் டைமெல்லாம் செட் பண்ணி தான் வச்சுருக்கேன், நானே ஓடிக்கிறேன், சரியா, எனக்காக யாரோட டைமும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்தா போதும். என்ன ராஜி, என் மேலே ரொம்ப கோவமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. ஐயோ, நான் எதுக்காக உங்கள் மேலே கோவப்பட போகிறேன், ஐபிஎஸ் ஆகணுன்றது என்னோட எண்ணம். நான் யாரோ பணம் கட்டுறாங்கன்றதுக்காக நான் வந்து ஐபிஎஸ் ஆகிறேன்னு சொல்ல மாட்டேன், அது என்னோட குறிக்கோள். அதுக்கு என்ன பண்ணணும், என்ன ஸ்டெப் எடுக்கணும், எல்லாமே நான் தான் பார்த்துக்கணும், யாரையும் நம்பி நான் இருக்கக்கூடாது, இனிமேல் எல்லாமே நான் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு கதிர்கிட்ட ராஜி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே கதிர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்படி நின்றுட்டே இருக்கார். ராஜி வேகமாக ஓடுறாங்க. கண்டிப்பாக ராஜி ஐபிஎஸ் ஆகிடுவா, இதில் எந்த டவுட்டும் இல்லை அப்படின்னு கதிர் பயங்கரமாக சந்தோஷப்பட்டு அப்படி நின்றுட்டு இருக்காரு ராஜியை பார்த்து. ஓகே ராஜி, சூப்பர், சரியா, வா நம்ம போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. போனோடனே ரொம்ப சந்தோஷப்படுறார். வீட்டில் எல்லாருமே இருக்காங்க, கோமதி, பாண்டியன் எல்லாருமே இருக்காங்க. அங்கேருந்து பாண்டியன் வராரு. எல்லாருக்குமே லஞ்ச் எல்லாமே கொடுக்குறாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அப்பத்தான் அப்படியே பார்க்குறாங்க. என்ன கதிர், ராஜி 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு அப்பத்தான் கேட்குறாங்க. அதுவா, ஒன்றும் இல்லை, ராஜி வந்துட்டு அவளே எழுந்துட்டு இன்றைக்கி வாக்கிங் போயிட்டா, அதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. ஓ சரிப்பா சரி. எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அப்போ அங்கேருந்து பாண்டியன் வராரு. எப்பவும் போல் அரிசி இட்லிலாம் வைக்கிறாங்க, சாப்பிட்றாரு. சரி நான் போயிட்டு வரேன் சரவணா, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த பாண்டியன் போகிறாரு. என்னம்மா இது, நானும் வந்த நாள்லேருந்து பார்த்துட்ருக்கேன், அவர் வராரு, சாப்பிட்றாரு, போகிறாரு, அவரும் கொஞ்சம் மனசு இறங்கி வரா மாதிரி தெரியல, நீயும் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு அவர்கிட்ட பேர் பண்ணிட்ட, ஆனால் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல, உங்கள் 2 பேரும் எப்படி தான் சேர்த்து வைக்கிறது அப்படின்னு அப்பத்தா சொல்கிறாங்க. அப்பத்தா, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஈஸியானது தான், ஆனால் அம்மா தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. அம்மா என்ன பண்ணணும், அமைதியாக விட்டுறணும், எந்த ஒரு விஷயத்தையும் அமைதியாக விட்டுட்டா அதுவே தானாகவே நடக்கும், உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. ஆமாம், பார்த்தாலே கோமதியை ரொம்ப பாவமாக தான் இருக்குது, அவளும் எவ்வளவோ பார்த்துட்டா, சாப்பாடு போடாமல் இருக்கா, என்னென்னவோ பண்ணுறா, துணி துவைக்கலை, எதையுமே பண்ண மாட்றா, அப்போ கூட அவர் வேலையை அவரே பார்த்துக்கிறாரு, அவரோட கோவம் எப்போ குறையுனே தெரியலையே, அவருக்கு என்ன இவ்வளோ கோவம் வருது அப்படின்னு அப்போ தான் சொல்கிறாங்க. ஐயோ, அப்பாவுக்கெலாம் கோவம் வந்தால் அதிகமாக வரும், அதுவும் அம்மா மேலே ரொம்ப வீம்பு பிடிச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கதிர், சரவணன் எல்லாருமே சொல்லிகிட்ருக்காங்க. ஆமாம் அம்மா, உன் மேலே அப்பாவுக்கு பாசம்தாம்மா, உன்னை பற்றி அவர் யோசிச்சுட்டு தான் இருக்கார் கடையில், ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டாரு அப்படின்னு சரவணன் சொல்கிறார். உண்மையாவாடா சொல்கிற, அப்பாவுக்கு என் மேலே பாசம் இருக்கா? அம்மா என்னம்மா பேசிகிட்ருக்க, 30 வருஷமாக உன் கூட வாழறாரு, உன் மேலே பாசம் இல்லாமல் இருக்குமா? அதெல்லாம் இருக்கும், வெளியே காட்ட மாட்டாரு, அவரோட வீம்புக்காக அமைதியாக இருக்கார், நீ கொஞ்சம் பொறுமையாக இருமா,
கண்டிப்பாக எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி போகிறாரு. போகும்போது அங்கேருந்து மீனா வராங்க ஆப்போசிட்டில். அப்படியே சரவணன் நின்றுட்டு இருக்காரு. வாசல்லையே பேசுகிறாங்க. மாமா, உங்ககிட்ட நான் பேசணும். என்னப்பா என்ன பேச போகிற? அந்த தங்கமயிலை பற்றி பேச போறியா? அவளை பற்றி என்கிட்ட எதுவுமே பேசாத அப்படின்னு சொல்கிறாரு. மாமா, நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க, தயவு செய்து கேளுங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரிப்பா சொல்லு என்ன அப்படின்னு சரவணன் கேட்குறாரு. நீங்கள் அஞ்சலி கூட பேசுகிறீங்க, பழகுறீங்க. ஆனால் பைக்கில் ஏன் ஒன்றா போகிறீங்க? அவங்கவுங்க உங்களோட தோள் மேலே ஏன் கை போட்டுட்டு வராங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த மாதிரிலாம் ஒருத்தவங்க இருக்க முடியுமா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கும் மேலே நீங்கள் இப்படி இருந்தால் எப்படி? அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. என்னப்பா இப்படி நீயும் எல்லாரும் மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிற? அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா. சாதாரணமாக விழுந்துட போகிறாங்கன்னு சொல்லிட்டு தோளில் கை போட்டாங்க, அவ்வளோதான் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. மாமா, இது ரொம்ப பெரிய தப்பு. இங்கே பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் தங்கமயில் இல்லைன்னா சரி, ஆனால் இன்னொருத்தவங்க வரக்கூடாது, உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. நீ என்னப்பா இவ்வளோ யோசிக்கிற? எதுக்காக நீ இப்படிலாம் யோசிச்சுட்ருக்க? அப்படி இன்னொருத்தவங்க வந்தால் என்ன தப்பு அப்படின்னு சரவணன் கேட்குறாரு. மாமா, நீங்கள் பண்ணுறதெல்லாம் தப்பாக இருக்குது மாமா, அப்படி பேசாதீங்க, தயவு செய்து அப்படி பேசாதீங்க. அக்கா வந்துட்டு இந்த நிமிஷம் பிரிஞ்சிருக்கலாம், உங்களுக்கு கோபம் இருக்கலாம், ஆனால் ஃப்யூச்சரில் மாறலாம்ல அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா, எப்போவுமே மாறாது. அவன் மேலே எனக்கு எப்போவுமே பாசமே வராது. ஏன்னா என் மனசை அந்த அளவுக்கு அவள் நோகடிச்சிட்டு போயிருக்கா. தயவு செய்து அவளை பற்றி இனிமேல் என்கிட்ட பேசாதப்பா, தயவு செய்து நீ பேசாத அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே அமைதியாக இருக்காரு. அங்கேருந்து அப்படியே தங்கமயிலை பற்றி பேசிட்டோன்னே உள்ளே போகிறாங்க. மீனா உள்ளே போனேன். வா வா மீனா வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கூப்பிடுறாங்க. அப்போ தான் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க மீனா. எல்லாம் நல்லா இருக்குமா, நீ எப்படிம்மா இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன். வா உட்காரு, டிஃபன் சாப்பிட்டு போ, உனக்கு எல்லாமே நானே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர் சூப்பர், வைங்க வைங்க சீக்கிரம் வைங்க, உங்களோட டிஃபனுக்கு தான் நான் இங்கே வந்தேனே. எப்பா வாசனை வாசல் வரைக்கும் வருது. வைங்க, நல்லா இருக்குது, சட்னி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரசித்து சாப்பிட்றாங்க. இது எல்லாமே அப்போ தான் பார்க்குறாங்க. ஆமாம், உன்னோட வீட்டுக்கார் சாப்பிட்டாரா? சாப்பிடுவார். என்னம்மா புருஷன் மேலே ஒரு பாசமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு அப்போ தான் சொல்கிறாங்க. அவர் மேலே எதுக்கு பாசம் வைக்கணும்? எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்றேன். அவருக்கு பசிச்சா அவர் சாப்பிடுவார். சரி, வீட்டில் ஏதாவது சமையல் ஏதாவது பண்ணுறியா, இல்லை இதே மாதிரி தானா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ, நீங்கள் என்ன எப்படி பேசுகிறீங்க? நான் சாப்பாடெல்லாம் சூப்பராக பண்ணுவேன். புளிக்குழம்பு, இந்த அப்புறம் வந்துட்டு இந்த லெமன் ரைஸ் இதெல்லாம் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, செந்திலுக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அத்தை, அவருக்கு பிடிக்குதோ இல்லையோ, எனக்கு எது ஈஸியாக இருக்கோ அதான் நான் பண்ண முடியும். சும்மா என்னெல்லாம் இங்கே குழம்பு வச்சுட்டு பொரியல் பண்ணிட்டு இதெல்லாம் இருக்க முடியாது. நானே வேலை செஞ்சுட்டு டயர்டாக போகிறேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. கரெக்டு தான். தங்கமயில் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டே இருக்காங்க. எப்படியாவது நம்ம வந்து மீனா கிட்ட பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க. மீனாவும் வராங்க. 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மீனா. மாமா ஒரு பொண்ணு கூட போனார் தெரியுமா? அவர் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தார் தெரியுமா? அந்த பொண்ணு மாமாவோட தோளில் கை போட்டுக்கிட்டு போச்சு பைக்கில். பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது மீனா. மாமா எப்படி இப்படி மாறினார் எனக்கு தெரியல. அந்த பொண்ணு யாருன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு தங்கமயில் ரொம்ப வருத்தமாக சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டோன்னே மீனா யோசிக்கிறாங்க. ஓ, அந்த பொண்ணு அஞ்சலி தானோ அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க அக்கா, நீங்கள் எல்லாமே தப்பாக யோசிக்காதீங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. மாமாவுக்கு தெரிஞ்ச பொண்ணாக இருக்கலாம், அதனால் அவர் போயிருக்கலாம். வேறு எந்த காரணமும் கிடையாது, சரியா? நீங்கள் அவரை பற்றி தப்பாக எதுவுமே புரிஞ்சிக்காதீங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இல்லை மீனா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது மீனா, என்னால் தாங்கிக்கவே முடியல. நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை தெரியுமா? அவர் ஏன் நினச்சிட்டு இருந்தேன், யாராக இருக்கும் அந்த பொண்ணு கூட இவர் ஏன் போகிறாரு பைக்கில்? அந்த பொண்ணு எதுக்கு மாமா தோளில் கை போட்டுட்டு போகுது? அவர் முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை நான் பார்த்தேன் மீனா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு தங்கமயில் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க சரியா? எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். மாமா அந்த அளவுக்கு உடனே இன்னொரு பொண்ணுன்னு போக மாட்டார், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. என் கவலை என் மனசுக்குள்ளே இருக்க தான் செய்யுது. சரி, எனக்கு டைம் ஆகுது, வேலைக்கு நான் போகிறேன் அப்படின்னு தங்கமயில் அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. மீனா யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்காங்க. பின்னாடி தோளில் கை வச்சோடனே மீனா அப்படியே பயந்து திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா செந்தில். சொல்லாமல் கொல்லாமல் தோளில் கை வைக்கிறீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ஏய், என்னடி சாதாரணமாக தானே வச்சேன், நீ ஏன்டி இப்படி பார்க்குற அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஆமாம், நீங்கள் என்ன இங்கே? இல்லை, டைம் ஆகுது, நான் அதான் இங்கே வந்துட்டேன். ஆமாம், நீ ஏன் இன்னும் போகலை? முன்னாடியே வந்தியே. என்னங்க பஸ் எதுவுமே கிடைக்கல. சரி, ஆட்டோவில் போக வேண்டியது தானே அப்படி செந்தில் கேட்குறாரு. எனக்கு ஆட்டோவும் கிடைக்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், எனக்கு ஒரு சந்தேகம். நான் வந்து உங்ககிட்ட பேசலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க மீனா. ஏய், என்னடி திடீர்னு இப்படிலாம் கேட்குற அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. இல்லை, ஒரு நாள் பேசல, 2 நாள் பேசல, ஒரு 3 நாள் நான் பேசலைன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க.
2 நாள் பேசலன்னா ரொம்ப வருத்தப்படுவேன். 3வது நாள் ஏன் பேசலன்னு ஏக்கமா அப்படியே உன்னையே பார்ப்பேன் அப்படின்னு செந்தில் சொல்றாரு. வாய மூடுங்க. இந்த ஆம்பளைங்களே இப்படிதான். இந்த ஆம்பளைங்க எல்லாருமே அப்படிதான். நான் இருக்க வரைக்கும் அப்படி, நான் இல்லன்னா இன்னொரு பொண்ண பார்த்துட்டு போயிடுவீங்க. அப்படிதானே? அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஏய் என்னடி பெரிய பெரிய விஷயம்லாம் பேசிட்டு இருக்க? உனக்கு என்ன ஆச்சு மீனா? நல்லா தானே இருக்க? அப்படின்னு கேட்குறாரு. ஆமா. உங்கள பத்தி எனக்கு தெரியாதா? எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தானே. பொண்டாட்டி இருக்க வரைக்கும் பொண்டாட்டிகிட்ட பேசுறது. அப்படி பொண்டாட்டி இல்லன்னா இன்னொரு பொண்ண பார்த்துட்டு போயிட வேண்டியது. எல்லாரும் ஒரே மாரி தான் இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. மீனா என்ன நடந்தது மீனா? எதுக்காக நீ என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்க? அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு வேலை இருக்கு. நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து அப்படியே மீனா போறாங்க. என்ன இவ இப்படி பேசுறா? ஒண்ணுமே புரியலையே. திடீர்னு என்கிட்ட பேச மாட்டீங்களான்னு கேட்குறா. இன்னொரு பொம்பளைய பார்த்துட்டு போயிடுவேன்னு சொல்றா. ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் குழப்பமா இருக்காரு. மீனா யோசிக்கிறாங்க. நம்ம போயிட்டு மாமா கிட்ட கண்டிப்பா கேட்கணும். எதுக்காக இப்படி பண்றாரு? அஞ்சலி கூட போறது எல்லாமே ஓகே தான். ஆனா இவ்ளோ நெருக்கமா இருக்கக்கூடாதுல்ல. அது என்ன அது தோள்ல கை போட்டுக்கிட்டு ஜாலியா போறது, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நம்ம இத இப்படியே வளர விடக்கூடாது. கண்டிப்பா அக்காவோட வாழ்க்கைய காப்பாத்தணும். ஏன்னா அவங்க தப்பு பண்ணியிருக்கலாம். அதுக்காக தண்டனை இவ்ளோ பெருசு குடுக்கக்கூடாது. அவங்க வயித்துல குழந்தை வேற இருக்கு. இந்த நேரத்துல நம்ம கண்டிப்பா தங்கமயில் அக்காக்கு ஹெல்ப் பண்ணணும். அவங்களையும் மாமாவையும் சேர்த்து வைக்கிறதுக்கு நாம ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். என்னதான் இருந்தாலும் அவங்க தப்ப அவங்க உணர்ந்துட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு தண்டனை குடுக்கறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மீனா யோசிக்கிறாங்க. எப்படியாவது மாமாவ பார்த்து பேசணும். கண்டிப்பா இவங்ககிட்ட ரொம்ப நெருங்க விடக்கூடாது. அஞ்சலி, மாமா 2 பேரும் அதிகமா பேச விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா யோசிச்சுட்டே போறாங்க. தங்கமயில அழுதுட்டே போறாங்க. மாமா எதுக்காக இப்படி ஆயிட்டாரு? ஓ! அப்ப அந்த அஞ்சலி பொண்ணு கூட தான் அவரு பேசிட்டு இருக்காரு நைட்டெல்லாம் போல இருக்கு. நல்லா ஜாலியா போயிட்டுருக்காரு. அதனால தான் அவருக்கு என்ன பார்த்தாலே புடிக்கல. அவ்ளோ மட்டமா பேசியிருக்காரு. உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு நான் அப்பா இல்லன்னு சொல்லிட்டு. அப்ப இவருக்கு அஞ்சலிய புடிச்சிருக்கு. சரி யார் கூட வேணா வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டு போறாங்க. கதிர் 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு இந்த இந்த கடை ஓகேவா உனக்கு? அப்படின்னு கதிர் கேட்கிறாரு. ஏன் என்ன நல்லா தானே இருக்கு. சின்ன கடையா இருந்தாலும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி அந்த டீய வாங்கி குடிக்கிறாங்க. ராஜி குட்டி கடை தான் ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓகே ஓகே அப்படின்னு குடிச்சிட்டே இருக்காங்க. ஆமா என்ன நீ இப்படி இருக்க? நீ கிளாஸ் தானே போற? ஏதோ 10 வீட்டுக்கு போய் வேலை பார்த்துட்டு வர மாதிரி இருக்கு. இவ்ளோ டயர்டா இருக்க அப்படின்னு கதிர் கேட்கிறாரு. இங்க பாரு கதிர் 10 வீடு வேலை கூட பண்ணிடலாம். ஆனா படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏதோ நீ 1,00,000 ரூபா கட்டிட்ட. அதனால நான் படிக்கிறேன் அப்படின்னு ராஜி சொல்றாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே கதிருக்கு கோவமா வருது. அப்போ உனக்கு ஆசை இல்ல படிக்கணும்னு சொல்லிட்டு, நான் பணம் கட்டிட்டேன்னு சொல்லிட்டு தான் நீ படிக்கிறியா? அப்படின்னு கதிர் கேட்கிறாரு. இல்ல கதிர். ஆனா ரொம்ப கஷ்டமா தான் கதிர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ. எனக்காக ஒன்னா நீ படிக்க தேவையில்ல. உனக்கு வேணும்னா நீ படி அப்படின்னு சொல்றாரு. என்ன கதிர் இப்படி பேசிட்டு இருக்க நீ அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா உன்னோட கனவு தானே ஐபிஎஸ் ஆகணும்னு சொல்லிட்டு. நான் வந்து பணம் கட்டினதுக்காக நீ படிக்கணுமா என்ன? அப்படிலாம் நீ படிக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. இல்ல நான் போறேன் இங்கேருந்து சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போறாங்க. எதுக்கு போற? இரு. நானே உன்னை வண்டியில ட்ராப் பண்றேன் அப்படின்னு கதிர் சொல்றாரு. வேண்டாம் வேண்டாம். நானே போய்ப்பேன். நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல. நானே போய்ப்பேன் அப்படின்னு ராஜி சொல்றாங்க. ஏன் ராஜி இப்படி பண்ணிட்டு இருக்க? அடம் பிடிக்கிற அப்படின்னு கதிர் கேட்கிறாரு. இங்க பாரு. என்னை பார்த்தாலே உனக்கு கடுப்பா இருக்குல்ல. யாரையும் கடுப்பேத்தணும்னு நான் நினைக்கல. நான் போறேன். எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி அப்படியே போறாங்க. கதிர் அப்படியே பாக்குறாரு. வீட்டுக்கு ராஜி போறாங்க. போன உடனே கதிரும் போறாரு. போயிட்டு 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. ஆமா எதுக்கு ராஜி இப்படி பண்ணிட்டு இருக்க நீ? உனக்கு என்னதான் பிரச்சனை? அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ள ஃபோன் வருது. கதிர்க்கு அட்டன் பண்ணி பேசுறாரு. இன்னைக்கு நான் டியூட்டிக்கு வரல நீயே போ அப்படின்னு கதிர் சொல்றாரு. ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு ஃபோனை வைக்கிறாரு. எதுக்காக நீ டியூட்டிக்கு போகல அப்படின்னு ராஜ் கேட்குறாங்க. ஆமாம் நாளைக்கு நமக்கு கிளாஸ்க்கு போகணும்ல. காலையில் போகணும், ஓடணும். ஆனால் உனக்கு எதுவுமே மைண்டில் கிடையாது. நீ ஐபிஎஸ் ஆகணுன்ற எண்ணம் உனக்கு சுத்தமாக கிடையாது. அப்படி இருந்தால் உன் வேலையை நீயே பார்ப்ப. நீ தான் உன் வேலையை பார்க்க மாட்டல்ல. எல்லாமே நான் தானே பார்க்கணும். அதனால் நாளைக்கு காலைல சீக்கிரம் எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு ஒரு ஐபிஎஸ் ஆகணும்னா காலைல எழுந்து ஓடணும். நான் உன்னை அப்படியே தட்டி தட்டி ஓடு 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 நான் சொல்லிகிட்டே இருக்கணும். ஏன்னா நீயே பண்ண மாட்டேன். ஏன்னா உனக்கு தான் அந்த எண்ணம் இல்லைல்ல. யாராவது சொன்னால் பண்ணுவேன் அவ்வளோதானே. உனக்கு ஐபிஎஸ் ஆகணும்னா நீ தான் பண்ணணும். ஆனால் அப்படிலாம் இல்லை நீ. நான் தான் உன்னை எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. ராஜி எல்லாத்தையுமே கேட்டுக்கிறாங்க. அமைதியாக இருக்காங்க. எதுவுமே பேசவே இல்லை. அப்படியே படுத்து தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில் சீக்கிரமாக எழுந்து அவங்க எப்பவும் போல் அந்த ஓடுறதுக்காக போகிறாங்க. அப்படியே கதிர் எழுந்து வராரு. எங்கே ராஜியை காணோம் ராஜியை காணோம் அப்படி தேடிட்டு வராரு. அங்கேருந்து அப்பத்தா வராங்க. எங்கே ராஜி எங்கே அப்படின்னு கேட்குறாரு. என்னப்பா நீ ராஜி கூட போகலையா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையே நான் போகலையே, நான் படுத்து தூங்கி இப்போ தான் வரேன் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. ராஜி காலையே எழுந்து 4:30 மணிக்கு நான் எழுந்தேன்ப்பா. அப்போ ராஜியை பார்த்தேன். என்னம்மா இவ்வளோ சீக்கிரம் எழுந்துட்டேன்னு கேட்டேன். நான் வந்துட்டு
ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் போகிறாரு. ராஜி நல்லா ஓடுறாங்க. ஓடிட்டு அப்படியே மூச்சு வாங்க அப்படியே நிற்கிறாங்க. நின்ன உடனே அப்படியே கதிர் பார்க்குறாரு. பார்த்துட்டு, என்ன ராஜி காலைல சீக்கிரமாக எழுந்து ஓட வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், என்னோட இதுவை நான் தானே பார்த்துக்கணும், எனக்கு யார் பாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் கரெக்டு தான், என்னதான் இருந்தாலும் சரி டைம் கொடு நான் செட் பண்ணுறேன், நீ ஓடு அப்படின்னு சொல்கிறார். வேண்டாம் வேண்டாம், நான் டைம் எல்லாம் செட் பண்ணி தான் வச்சுருக்கேன், நானே ஓடிக்கிறேன் சரியா, எனக்காக யாரோட டைமும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்தா போதும். என்ன ராஜி என் மேலே ரொம்ப கோவமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. ஐயோ நான் எதுக்காக உங்கள் மேலே கோவப்பட போகிறேன், ஐபிஎஸ் ஆகணுன்றது என்னோட எண்ணம், நான் யாரோ பணம் கட்டுறாங்கன்றதுக்காக நான் வந்து ஐபிஎஸ் ஆகிறேன்னு சொல்ல மாட்டேன், அது என்னோட குறிக்கோள். அதுக்கு என்ன பண்ணணும், என்ன ஸ்டெப் எடுக்கணும் எல்லாமே நான் தான் பார்த்துக்கணும், யாரையும் நம்பி நான் இருக்கக்கூடாது, இனிமேல் எல்லாமே நான் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு கதிர்கிட்ட ராஜி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே கதிர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்படி நின்றுட்டே இருக்கார். ராஜி வேகமாக ஓடுறாங்க. கண்டிப்பாக ராஜி ஐபிஎஸ் ஆகிடுவா, அதில் எந்த டவுட்டும் இல்லை அப்படின்னு கதிர் பயங்கரமாக சந்தோஷப்பட்டு அப்படி நின்றுட்டு இருக்காரு ராஜியை பார்த்து. ஓகே ராஜி சூப்பர், சரியா வா நம்ம போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. போனோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டார். வீட்டில் எல்லாருமே இருக்காங்க, கோமதி பாண்டியன் எல்லாருமே இருக்காங்க. அங்கேருந்து பாண்டியன் வராரு. எல்லாருக்குமே லஞ்ச் எல்லாமே கொடுக்குறாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அப்போ அப்படியே பார்க்குறாங்க. என்ன கதிர் ராஜி 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு அப்போ கேட்குறாங்க. அதுவா ஒன்றும் இல்லை, ராஜி வந்துட்டு அவளே எழுந்துட்டு இன்றைக்கி வாக்கிங் போயிட்டா, அதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. ஓ சரிப்பா சரி. எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ அங்கேருந்து பாண்டியன் வராரு. எப்பவும் போல் அரிசி இட்லிலாம் வைக்கிறாங்க, சாப்பிட்றாரு. சரி நான் போயிட்டு வரேன் சரவணா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பாண்டியன் போகிறாரு. என்னம்மா இது, நானும் வந்த நாள்லேருந்து பார்த்துட்ருக்கேன், அவர் வராரு சாப்பிட்றாரு போகிறாரு, அவரும் கொஞ்சம் மனசு இறங்கி வரா மாதிரி தெரியல, நீயும் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு அவர்கிட்ட பேர் பண்ணிட்ட, ஆனால் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல, உங்கள் 2 பேரும் எப்படி தான் சேர்த்து வைக்கிறது அப்படின்னு அப்பத்தா சொல்கிறாங்க. அப்பத்தா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஈஸியானது தான், ஆனால் அம்மா தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. அம்மா என்ன பண்ணணும், அமைதியாக விட்டுறணும், எந்த ஒரு விஷயத்தையும் அமைதியாக விட்டுட்டா அதுவே தானாகவே நடக்கும், உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. ஆமாம் பார்த்தாலே கோமதி ரொம்ப பாவமாக தான் இருக்குது, அவளும் எவ்வளவோ பார்த்துட்டா, சாப்பாடு போடாமல் இருக்கா, என்னென்னவோ பண்ணுறா, துணி துவைக்கல எதையுமே பண்ண மாட்றா, அப்போ கூட அவர் வேலையை அவரே பார்த்துக்கிறாரு, அவரோட கோவம் எப்போ குறையுனே தெரியலையே, அவருக்கு என்ன இவ்வளோ கோவம் வருது அப்படின்னு அப்போ தான் சொல்கிறாங்க. ஐயோ அப்பாவுக்கெலாம் கோவம் வந்தால் அதிகமாக வரும், அதுவும் அம்மா மேலே ரொம்ப வீம்பு பிடிச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சரவணன் எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆமாம் அம்மா உன் மேலே அப்பாவுக்கு பாசம்தாம்மா, உன்னை பற்றி அவர் யோசிச்சுட்டு தான் இருக்கார் கடையில், ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டாரு அப்படின்னு சரவணன் சொல்கிறார். உண்மையாவாடா சொல்கிற, அப்பாவுக்கு என் மேலே பாசம் இருக்கா? அம்மா என்னம்மா பேசிகிட்டு இருக்க, 30 வருஷமாக உன் கூட வாழறாரு, உன் மேலே பாசம் இல்லாமல் இருக்குமா? அதெல்லாம் இருக்கும், வெளியே காட்ட மாட்டாரு, அவரோட வீம்புக்காக அமைதியாக இருக்கார், நீ கொஞ்சம் பொறுமையாக இருமா, கண்டிப்பாக எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி போகிறாரு. போகும்போது அங்கேருந்து மீனா வராங்க ஆப்போசிட்டில். அப்படியே சரவணன் நின்றுட்டுருக்காரு. வாசல்லையே பேசுகிறாங்க. மாமா உங்ககிட்ட நான் பேசணும். என்னப்பா என்ன பேச போகிற, அந்த தங்கமயிலை பற்றி பேச போறியா, அவளை பற்றி என்கிட்ட எதுவுமே பேசாது அப்படின்னு சொல்கிறாரு. மாமா நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க, தயவு செய்து கேளுங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரிப்பா சொல்லு என்ன அப்படின்னு சரவணன் கேட்குறாரு. நீங்கள் அஞ்சலி கூட பேசுகிறீங்க பழகுறீங்க, ஆனால் பைக்கில் ஏன் ஒன்றா போகிறீங்க, உங்களோட தோள் மேலே ஏன் கை போட்டுட்டு வராங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, அந்த மாதிரிலாம் ஒருத்தவங்க இருக்க முடியுமா, உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி, இதுக்கும் மேலே நீங்கள் இப்படி இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. என்னப்பா இப்படி நீயும் எல்லோரும் மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிற, அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, சாதாரணமாக விழுந்துட போகிறாங்கன்னு சொல்லிட்டு தோளில் கை போட்டாங்க அவ்வளோதான் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. மாமா இது ரொம்ப பெரிய தப்பு, இங்கே பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் தங்கமயில் இல்லைன்னா சரி, ஆனால் இன்னொருத்தவங்க வரக்கூடாது, உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. நீ என்னப்பா இவ்வளோ யோசிக்கிற, எதுக்காக நீ இப்படிலாம் யோசிச்சுட்ருக்க, அப்படி இன்னொருத்தவங்க வந்தால் என்ன தப்பு அப்படின்னு சரவணன் கேட்குறாரு. மாமா நீங்கள் பண்ணுறதெல்லாம் தப்பாக இருக்குது மாமா, அப்படி பேசாதீங்க, தயவு செய்து அப்படி பேசாதீங்க, அக்கா வந்துட்டு இந்த நிமிஷம் பிரிஞ்சிருக்கலாம், உங்களுக்கு கோபம் இருக்கலாம், ஆனால் ஃப்யூச்சரில் மாறலாம்ல அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா எப்போவுமே மாறாது, அவன் மேலே எனக்கு எப்போவுமே பாசமே வராது, ஏன்னா என் மனசை அந்தளவுக்கு அவள் நோக அடிச்சுட்டு போயிருக்கா, தயவு செய்து அவளை பற்றி இனிமேல் என்கிட்ட பேசாதப்பா, தயவு செய்து நீ பேசாத அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே அமைதியாக இருக்காரு. அங்கேருந்து அப்படியே தங்கமயிலை பற்றி பேசிட்டோன்னே உள்ளே போகிறாங்க. மீனா உள்ளே போனேன், வா மீனா வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கூப்பிடுறாங்க. அப்போ தான் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. மீனா எல்லாம் நல்லா இருக்குமா, நீ எப்படிம்மா இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன், வா உட்காரு, டிஃபன் சாப்பிட்டு போ, உனக்கு எல்லாமே நானே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர் சூப்பர், வைங்க சீக்கிரம் வைங்க, உங்களோட டிஃபனுக்கு தான் நான் இங்கே வந்தேனே, எப்போ வாசனை வாசல் வரைக்கும் வருது, வைங்க நல்லா இருக்குது, சட்னி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரசித்து சாப்பிட்றாங்க. இது எல்லாமே அப்போ தான் பார்க்குறாங்க.
ஆமாம் உன்னோட வீட்டுக்கார் சாப்பிட்டாரா? சாப்பிடுவாரு சாப்பிடுவாரு. என்னம்மா புருஷன் மேலே ஒரு பாசமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு அப்போ தான் சொல்கிறாங்க. அவரு மேலே எதுக்கு பாசம் வைக்கணும்? எனக்கு பசிக்குது நான் சாப்பிட்றேன். அவருக்கு பசிச்சா அவர் சாப்பிடுவாரு. சரி வீட்ல ஏதாவது சமையல் ஏதாவது பண்றியா? இல்ல இதே மாரி தானா? அப்படின்னு கேட்குறாங்க. ஐய்யய்யோ! நீங்க என்ன இப்படி பேசிட்டீங்க? நான் சாப்பாடுலாம் சூப்பரா பண்ணுவேன். புளிக்குழம்பு, இந்த அப்புறம் வந்துட்டு இந்த லெமன் ரைஸ் இதெல்லாம் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஐய்யய்யோ! செந்திலுக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதே அப்படின்னு கோமதி சொல்றாங்க. அத்தை அவருக்கு பிடிக்குதோ இல்லையோ, எனக்கு எது ஈஸியா இருக்கோ அதான் நான் பண்ண முடியும். சும்மா என்னாலாம் இங்க குழம்பு வச்சுட்டு, பொரியல் பண்ணிட்டு இதெல்லாம் இருக்க முடியாது. நானே வேலை செஞ்சுட்டு டயர்டா போறேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க. கரெக்ட்டு தாம்மா அப்படின்னு அப்பதான்